ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது 2011 இருந்து டில் டேட் வரைக்கும் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அது சப்ஜெக்ட் வைஸ் பிரித்து டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆர்டரில் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது மேத்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 29 பார்க்குறோம். ஆல்ரெடி பார்ட் 1 இருந்து 20 வரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி பியூக்கு மேத்ஸ் அப்படின்னு ஃபோல்டர் இருக்கும். அதில் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இதெல்லாம் கவர் பண்ணிருக்கோமோ எல்லாமே வரிசையா லிங்க் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, பார்த்து நோட்ஸ் எடுத்து படிங்க. சரியா? ஸோ ஒரு பார்ட்லையும் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மேத்ஸ் மட்டும் இல்லாமல் பியூக்யூஸ்க்கு வந்து எல்லா சப்ஜெக்டும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சமச்சு புக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு மேத்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் நியூ சமச்சர் மேத்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் பிளேலிஸ்ட் இருக்கும். அதையும் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்க எல்லா கொஸ்டின்ஸும் கிடைச்சிரும். எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்டும் போய் பார்த்துக்கலாம். சரியா? டிஎன்பிசிக்கு தேவைப்படக்கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு வரிசையாக கொடுத்துருப்போம். பார்த்து நோட்ஸ் எடுத்து படிங்க. சரியா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். இதுவரையும் ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வெப்சைட்டில் வந்து நிறைய நம்ம ஃப்ரீ கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ புக் கொஸ்டின் ஆகட்டும், நோட்ஸ் ஆகட்டும், அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணாங்க கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஏதாச்சும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுக்கும்போது அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கூகுள்லேருந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஒரு ஃபாலோ மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ அந்த பார்ட் 19 பார்த்துலாம் இன்னைக்கு. ஸோ பார்ட் 1 நீங்கள் என்ன டாபிக் பார்க்குறீங்க அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ், அதாவது 2023 வந்து டிஇஓ அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதான் வந்து பார்க்க போகிறோம். சரியா? கொஸ்டின்ஸ் பாருங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியுமா செக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வீடியோ ஆன் பண்ணி கன்டினியூ பண்ணிக்கோங்க. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த லீஸ்ட் பிரைம் நம்பர் இஸ் டேஷ் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ மீச்சிறு பகா எண் டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தான். சரியா? ஏன் 2 அப்படின்னா 0 வந்து உங்களுக்கு ஹோல் நம்பரும் போயிடும். சரியா? 1 வந்து பிரைம்னு சொல்ல மாட்டோம், காம்போசிட்னு சொல்ல மாட்டோம், ஸோ பகைன்னு சொல்ல மாட்டோம், பகுன்னு சொல்ல மாட்டோம். ஸோ 3 அப்படிங்கிற வந்து ஓகே நமக்கு வந்து பிரைம் நம்பர் தான். ஆனால் கேட்குற லீஸ்ட் அப்படிங்கிற கேட்டனால ஸோ 2ஆ 3ஆ அப்படிங்கிற பார்த்தா 2 தான் வந்து கரெக்டாக இருக்கும். காரணம் லீஸ்டாகவும் இருக்கணும், அது ஒரு பிரைம் நம்பராக இருக்கணும். அப்படிங்கிற காரணத்தினால உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன வரும்? 2 தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஸோ செக் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் ஃபிகர். ஸோ இதான் வந்து எஸ்எஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின். இப்போ டிஎம்பிசி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் விதமாக சம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ ஒரு ட்ரையாங்கிள் முக்கோணம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ஒரு 5 சைடு, இது ஒரு 3 சைட்ஸ் ஃபிகர், இது ஒரு 4 சைட் ஃபிகர், அப்புறம் பென்டகன் 5 சைடு இருக்கு. அப்போ கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய வந்து உங்களுக்கு 6 சைடு இருக்கும். ஸோ ஹெக்ஸகன் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஸோ டி சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர் வரும். சரியா? இதெல்லாம் கஷ்டம் இருக்கா? சும்மா பார்த்துட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ காத்து போக்கில் போன மாதிரி காத்து போக்கில் ஆன்சர்ஸ் போட்டு நீ போயிடலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பகட கொஸ்டின். சரியா? ஸோ ஃப்ரீக்வெண்டாக பகட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. இது பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நமக்கு பிளேலிஸ்ட்ல ரீசனிங் அப்படின்னு ஃபோல்டர் இருக்கும். அது டைஸ் அப்படிங்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஷார்ட் கட்ஸை கொடுத்துருப்போம். ஸோ செக் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே. பட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஜிட் 1 இருக்கு இல்லையா, ஸோ 1க்கு பேக் சைடு வந்து என்ன நம்பர் இருக்கும் அப்படி மாதிரி கேட்குறாங்க. சரி, ஏதாச்சும் 2 பிக்சரும் கம்பைன் பார்ப்பீங்க. நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் பிக்சரும் செகண்ட் பிக்சரும் கம்பைன் பண்ணுறேன். எனக்கு தேவை வந்து 1க்கு பேக்கில் வரணும். ஸோ நான் கம்பைன் பண்ணுறேன். அப்படி கம்பைன் பார்க்கும்போது எனக்கு இங்கே 3 2 4 இருக்கு, இங்கே எனக்கு 2 6 4 இருக்கு. அப்போ 4 தான் 2 காமனாக இருக்கு. கரெக்டா? அண்ட் உங்களுக்கு 2 உங்களுக்கு காமனாக இருக்கு. கரெக்டு தானே? அப்போ இந்த 2 பிக்சர் யூஸ் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3க்கு ஆப்போசிட்ல உங்களுக்கு 6 மட்டும் கிடைக்கும். கரெக்டா? 3க்கு ஆப்போசிட் 6 தவிர என்ன கிடைக்காது? எனக்கு 1க்கு பேக் சைட் கிடைக்கும். கரெக்டு தானே? ஸோ 2 நம்பர் சேம் ஆகுதுன்னா எது உங்களுக்கு தனியா இருக்கோ அது பேக் டு பேக் போட்டுக்கலாம். அப்போ 3க்கு பேக்ல 6ன்னு சொல்லாமே தவிர 1க்கு பேக்ல உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் பிக்சரும் செகண்ட் பிக்சர் வச்சு கண்டிப்பா நீங்க என்ன செய்ய முடியாது, ஆன்சரை கண்டுபிடிக்க முடியாது. சரியா? அப்போ மாத்தி பாக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சரும் தேர்ட் பிக்சரும் கன்சிடர் பண்றேன். அப்படி கன்சிடர் பண்ண அப்புறம் எனக்கு இங்க 3 2 இருக்கு. கரெக்டா? இங்க எனக்கு 3 2 இருக்கு. அப்போ 2 எனக்கு காமனா இருக்கு. அப்போ மிச்சம் இது எனக்கு எம்டியா இருக்கும். ஏன்னா அழிச்சுக்கிறேன், உங்களுக்கு தான் புரியும். டெல் பண்ணிக்கிறோம். சரியா? இதுல வந்து 2 நம்பர் காமனா இருக்கு, விச் மீன்ஸ் எனக்கு 3 and 2. ஓகேவா? 3 2 காமனா இருக்கா, இங்கேயும் 3 2 காமனா இருக்கா. அப்ப எது உங்களுக்கு தனியா தொங்கிட்டு இருக்கோ அது பேக் டு பேக் இருக்கும். ஸோ தனியா வந்து 4 இருக்கு, 1 இருக்கு. அப்போ கன்ஃபார்ம் 1க்கு பேக் சைடு எனக்கு 4 அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? ஸோ 1 கேட்கறாங்க. ஸோ ஆன்சர் எனக்கு 4. ஸோ சி சாய்ஸ் எனக்கு ஆன்சர் இருக்கும். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். சரியா? ஸோ கொஞ்சம் மட்டும் ப்ராப்பரா
இந்த பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். நான் கிளாஸ் ஆப் எடுத்தால் ஒரு வீடியோ பத்தாது, பார்த்துக்கோங்க. சரியா, பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. கொடுத்துருக்க சீக்வன்ஸில் அடுத்த நம்பர் என்ன வரும்னு கேட்குறேன். வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. கியூப் வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் தரவு பண்ணால் அதெல்லாம் பார்த்துடும் சொல்லிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க, 0 இருக்கு, அப்புறம் 6 ரெண்டு கண்ணே போயிட்டு இருக்கு. ஸோ 0 அப்படின்னு சொல்லும் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு 1 கியூப் மைனஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா, 6 அப்படின்னு சொல்லும் போது எனக்கு 2 கியூப் மைனஸ் 2 போட்டிருக்காங்க. மீன்ஸ் 2 கியூப் 8 தெரியும், 8 மைனஸ் 6 போட்டிருக்காங்க. 24 அப்படின்னு சொல்லும் போது 3 கியூப், ஸோ 3 கியூப் மைனஸ் 3 போட்டிருக்காங்க. மீன்ஸ் 3 கியூப்னா 27, 27 மைனஸ் 3 போட்டால் 24. ஸோ 1 கியூப், 2 கியூப், 3 கியூப், 4, 5, 6. அப்போ இது என்ன வரும், 7 கியூப் வரும். கரெக்டா? ஸோ 7 கியூப் போட்டால் உங்களுக்கு 7 கியூப் 7 மைனஸ் பண்ணும். 7 கியூப் உங்களுக்கு தெரியும் 343. 343 ஏற மைனஸ் பண்ணால் 336 வரும். ஸோ உங்களுக்கு சி சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஸோ கியூப் வேல்யூஸ் அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சும் உங்களுக்கு அந்த கியூப்ல வந்து எத்தனை மைனஸ் பண்ணிருக்காங்க அனலைஸ் பண்ணி ஆன்சர் நீங்க போட்டுக்கலாம். சரியா, இது கியூப் மட்டும் வரணும் இல்லை, உங்களுக்கு ஸ்கொயர் கேட்கலாம். சேம் டைம்ல இது மைனஸ் ப்ளஸ் போடலாம். ஸோ கேட்கலாம், எப்படிலாம் கேட்கலாம். பட் கியூப் நம்பர்ஸ் அப்படிங்கிற நீ தரவு பண்ணிக்கணும், ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு தரவு பண்ணி இந்த கொடுத்த சீக்வன்ஸ் படி 1 கியூப் மைனஸ் 1, ஸோ மைனஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ 1 + 3 + up to 40 டேர்ம்ஸ் வரப்போது ஈஸியான ஆன்சர்ஸ் போட்டுக்கலாம். கரெக்டா, அது ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஒன்று வந்து நீ சம் கொடுத்தாலும் என்ன பண்ணிக்கலாம், SN = n/2 அதை நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ 2a + n-1d, ஸோ AP அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து 10th புக்கில் இருக்குது, நான் கிளாஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க நியூ சமைச்சு மேத்ஸ் போல செக் பண்ணி பாருங்க, எல்லாமே எடுத்து கொடுத்தாச்சு. சரியா, பிஓக்கிங்கனால நம்ம வந்து டாப் அந்த சம்ஸ் மட்டும் பார்த்து போயிட்டு இருக்கோம். ஸோ புரியாமல் இருக்கக்கூடாது, பார்க்காதவங்க சேனல் அந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துருங்க. சரியா, நியூ சமைச்சு மேத்ஸ் போல லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். சரியா, இதையும் சப்ஸ்டியூட் கொண்டு வரலாம். என்ன நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரியும், 40 டேர்ம்ஸ் இருக்கு. கரெக்டா, அதை போட்டு சால்வ் பண்ணலாம். ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 1 யூஸ் பண்ணிக்கலாம். டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ், 3 - 1 2 அப்படிங்கிற போட்டும் நீங்கள் ஆன்சர்ஸ் கொண்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்க சம் வந்து எப்படி போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன் நம்பர்ஸ் போகுது. கரெக்டா, ஸோ ஆன் நம்பர்ஸ் அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு வந்து சம் கேட்குறாங்கன்னா ஃபார்முலா இருக்கு. ஸோ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஃபார்முலா வந்து 10th புக்ல செகண்ட் லெசன் எண்ணியல் அப்படின்னு லெசன்ல லாஸ்ட்ல போன ஒரு 4 ஃபார்முலா இருக்கும். சரியா, அதில் 40 டேர்ம்ஸ் கேட்குறேன். அப்போ என்ன ஃபார்முலா, n² வரும். ஆன் நம்பருக்கு ஸ்டார்டிங் வந்து வந்துச்சாலும் n² தான். ஸோ 40 மொத்தம் 40 டேர்ம் இருக்கு. ஸோ 40², அவ்வளோதான் ஆன்சர். 1600 முடிஞ்சு போச்சு. சரியா, அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை, அதுவும் சேம் ஆன்சர் வரும். ஸோ 40/2 போடுவீங்க, ஏன்னா செஞ்சிருவோமே. ஸோ 40/2 போடுவீங்களா, அப்புறம் 2 × a போடுவீங்களா. ஸோ 2 × a வந்து 1 தான். ஸோ 2 போட்டுக்கலாம். ப்ளஸ் n-1, மொத்தம் 40 டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ n-1 அப்படின்னா என்ன, 40 - 1 39. ஸோ 39 × 2ன்னு போடுவீங்க. கரெக்டா, இதில் 20 20. ஸோ 2 ப்ளஸ் இதை நீங்கள் இன்டு பண்ணால் 39 டபுள் பண்ணால் 78 போட்டுக்கலாம். 78 + 2 போட்டால் 80, இங்கே ஒரு 20 இருக்கு. ஸோ 20 × 80 போட்டால் என்ன தான் கிடைக்கும், சேம் 1600 தான் கிடைக்கும். சரியா, இப்போ நமக்கு வந்து ஃபார்முலா ஃபர்ஸ்டே தெரியும். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து n²னால என்னங்கிற நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படிங்கிறனால 40 டேர்ம்ஸ் இருக்கு, ஈஸியாக போட்டு போயிடலாம். ஸோ எதுனாலும் சரி, அந்த டைம்ல எக்ஸாம்ல என்ன உங்களுக்கு தோணுதோ, அந்த ப்ரெசன்ட் சமையல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைம் எந்த ஃபார்முலா தோணுதோ அதை யூஸ் பண்ணி போயிருங்க. இதான் செய்யணும், இப்படிதான் பண்ண அவசியம் இல்லை. பட் கரெக்டாக இருக்கணும், லாஜிக் கரெக்டாக இருக்கணும். சும்மா இதான் செய்யறது தாறுமாற பண்ணிடக்கூடாது. ஸ்டெப் வைஸ், லாஜிக் வைஸ், ஃபார்முலா வைஸ் கரெக்டாக இருந்தா எப்படிலாம் இறங்கி பண்ணுங்க, ஆன்சர் கரெக்டாக வரும். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு ஆல்பா நியூமரி சீரிஸ், ஒரு என்ன சொல்ல ஆல்பபெட்டிக் சீரிஸ் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. சரியா, ஏன்னா வந்து உங்களுக்கு டைம் அப்படிங்கிறது ஒன்று, பட் வீடியோனால நமக்கு ஸ்பீடாக கன்டினியூ பண்ணணும். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கூட ஆன்சர்ஸ் போட்டு பார்க்கலாம். சரியா, இதுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா சீக்கிர ஆன்சர் வரும். எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் ஈஸியாக போட்டிருக்காங்க. சரியா, ஸோ V இருக்கு, அப்புறம் W, X, Y, Z. ஸோ ரிவர்ஸில் வரிசையாக வருது. அப்போ கண்டிப்பாக எனக்கு U தான் வந்திருக்கணும். அப்போ தான் UV ஜோடி கட்ட போக முடியும். ஸோ இதுதான் போட்டிருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாய்ஸ் வராது. ரைட்டா, அப்போ நம்பர்ஸ் வந்து செகண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அதை பார்த்தா 5, 7, 9, 11, 13 போகுது. விச் மீன்ஸ் 5ல ஸ்டார்ட் பண்ணி ஆன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இங்கே 9 வராமல் இருந்துச்சுன்னா எனக்கு 5ல ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே எனக்கு பிரைம் சொல்லலாம். பட் 9 கொடுத்தனால 5ல ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் எல்லாம் என்ன போகுது, ஆன் நம்பர்ஸ் போகுது. ஸோ 13க்கு அடுத்த ஆன் நம்பர் என்ன வரும், 15 வரும். ஸோ யூக்கு அப்புறம் 15 வரும். ஸோ அது பார்த்தா கண்டிப்பாக இந்த சாய்ஸும் வராது. சரியா, வந்து இது வரலாம், அல்லது பி சாய்ஸ் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டிருக்காங்கன்னா ஸ்டார்டிங் 2 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 + 5 இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஆட் பண்ணி இங்கே 7 போட்டிருக்காங்க. அப்புறம் 7 + 7 எடுத்து இங்கே 14 போட்டிருக்காங்க. 14 + 9 எடுத்து இங்கே 23 போட்டிருக்காங்க. 23 + 11 எடுத்து 34 போட்டிருக்காங்க.
அப்போ 35 + 13 அப்படின்னு பார்த்தா 47 வரும். ஸோ சாரி 47 ஃப்ரெண்ட் வரும் 47 U15 அப்படின்னு சொல்லி எனக்கு சி சாய்ஸ் எனக்கு ஆன்சர் வரும். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தோன்னா வராது சரியா, கொஞ்ச நேரம் யோசிக்கணும். வீடியோக்கான ஆன்சர் சொல்லிட்டேன். நீங்கள் கரெக்டாக வந்து வீடியோ பாஸ் பண்ணி போட்டுருந்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கும் சரியா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்லாம் வந்து நம்ம அடிக்கடி சரியா ஃப்ரீக்வெண்டாக பழைய கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தாலே நிறைய டைம்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, நீங்கள் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணிடுவோம். ஓகே, ஏ கேன் டூ செல் ஜாப் இன் 12 days கொடுக்குறாங்க. பி வந்து ஏ கம்பேர் பண்ணும்போது 60% ஜாஸ்தியாக இருக்குன்னு கொடுக்குறாங்க. ஸோ பி மட்டும் கேட்குறாங்க. சரி, ஒரு வேலையை 12 நாட்கள் முடிப்பார். பி என்பவர் ஏ விட 60% திறமையானவர் அப்படின்னா, எனில் அதே வேலையை பி எத்தனை நாட்கள் முடிப்பார்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் எஃபிஷியன்சி தான், ஆற்றல் கொடுத்துருக்காங்க. ஏபி கம்பேர் பண்ணியிருக்காங்க சரியா. பி வந்து 60% ஜாஸ்தி. அப்போ ஏ நான் 100 எடுத்துக்கிட்டா பி வந்து 60% ஜாஸ்தி. ஸோ 100 + 60 160 கொடுத்துருக்கு. என்ன எனக்கு எஃபிஷியன்சி என்ன பண்ண டேஸாக மாற்றணும். அதுக்கு முன்னாடி காமனாக கட் பண்ணி விட்டுடலாம். 0 கேன்சல் ஆகி போயிடும். ஸோ 2க்கு 8 டைம்ஸ் 5 டைம்ஸ் காமனாக வெட்டு கொடுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ணலை சரியா. ஸோ கொடுத்துருக்க எஃபிஷியன்சி என்ன பண்ணணும், டேஸாக மாற்றணும். டேஸாக மாற்ற ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும், நீங்கள் வந்து மாற்றி போட்டால் போதும் கரெக்டாக. அப்போ என்ன ஆயிரும், எனக்கு 5 இங்கே வந்துடும். சாரி, நான் ஆல்ரெடி மாற்றி போட்டு தான் செஞ்சுருக்கேன், சாரி கட் பண்ண தப்பு. ஸோ 2 5 டைம்ஸ் வரும், இங்கே வந்து 8 டைம்ஸ் வரும் சரியா. ஸோ கட் பண்ண தப்பு சரியா. அதில் கட் பண்ண தப்பு, கட் பண்ண கரெக்டாக என்ன பண்ணுறேன், டிஃபால்ட்டாக என்ன பண்ணேன், மாற்றி போடணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் மாற்றி போட்டேன். ஆனால் கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், எஃபிஷியன்சி வந்து டேஸாக மாற்றுறதுக்கு இருக்க வேலையை மாற்றி ரெசிபோக்கெலாம் மாற்றி போடணும். அப்போ 8 இங்கே வந்துடும். ஸோ இங்கே ஜஸ்ட் மாற்றி போடுங்க, அவ்வளோதான். இதுக்கு மாறியுமே வரும் ஓகேவா. அப்போ 8 டேஸ்ன்றது 5 டேஸ்ன்றது, ஏ வந்து 8 டேஸ், பி வந்து 5 டேஸ். எப்பவும் சொல்றதுதான், கொஸ்டின்ல கொடுத்துருக்க மேலே போடணும். கொஸ்டின்ல ஏ வந்து 12 டேஸும் கொடுத்துருக்கான். அப்போ ஏ 12 டேஸும் 12 மேலே போட்டுக்கிறோம். ஸோ மேலே என்ன போடுறீங்களோ அதே பேராமீட்டர் கீழே போடணும். மேலே வந்து எதனா போட்டீங்க, அப்போ ஏக்கு என்ன 8 வருதா, 8 கீழே போடுங்க. கேட்குற பி மட்டும் கேட்குறான், பிக்கு 5 வருதா, ஸோ இன்ட்டு 5 போட்டு ஆன்சர் கிடைச்சி போயிடும், அவ்வளோதான். இது கஷ்டமா கட் பண்ண 4 2 8 3 வரும். ஸோ 3 × 15, ஸோ 15/2, 15 பாதி என்ன 7.5 டேஸ் தானே. ஸோ 7 1/2 நாட்கள்னு சொல்லி ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் சரியா. ரொம்ப ஈஸி கொஸ்டின். நம்ம கொஸ்டின் வந்தால் விட்டுறாங்க, அடிச்சு பிடிச்சி தூக்கி போட்டு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 48 மென்னு 7 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களாம் 24 டேஸ். அப்படின்னு 28 மென் வந்து 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் எனக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எத்தனை டேஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க சரியா. தமிழும் சேம் தான், ரீட் பண்ணிக்கோங்க. 40 ஆண்கள் வெளியே வந்து 4 1க்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்கள் முடிப்பார் எனில் 28 ஆண்கள் அதே வேலையை 4 1க்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், டேஸு டைமு சரி, அதெல்லாம் வந்து மேலே நியூமேட்டில் போடுவீங்க கரெக்டாக. அப்படி பார்த்தீங்கன்னா 48 மென்னு 7 ஹவர்ஸ் 24 டேஸு எல்லாமே மேலே தான் வரும். மென்னு மேலே தான் வரும், டைம் தான் மேலே வரும், டேஸ் மேலே தான் வரும். சாரி, கொஞ்சம் தொண்டை கரப்புறன் இருக்கு. 28 மென்னு, ஸோ பர்சன்ஸ் மேலே தான் போட்டாகணும். இன்டூ 8 ஹவர்ஸ் மேலே தான் போட்டாகணும். எத்தனை டேஸு அது மேலே தான் போட்டாகணும். பர்சன்ஸு டேஸ் டைமு நியூமேட்லாம் போகணும். அதை தவிர்த்து வேறு என்ன பேராமீட்டர் வந்தாலும் நியூமேட்டில் போகணும்னு சொல்லி நம்ம கிளாஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். அதே விஷயம் ஃபாலோ பண்ணுறோம் சரியா. இப்போ கட் பண்ணிக்கலாமா, கட் பண்ண என்ன வரும், 6 டைம்ஸ் கட் பண்ணி விட்டுலாமா, கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை கட் பண்ணால் 4 டைம்ஸ் கட் பண்ணி விட்டுலாமா. ஓகே, இதை கட் பண்ணால் 6 டைம்ஸ் கட் பண்ணலாமா. பாக்கி என்ன இருக்குது, எக்ஸு 6 × 6 36 டேஸ்னு வரும். ஸோ பி சாய்ஸ் உங்களுக்கு. அண்ட் என்ன கஷ்டம் இருக்குது இதில், ஒன்றுமே கிடையாதுங்க, ஈஸியாக சால்வ் கொண்டு போயிடலாம் சரியா. டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணால் பழைய கொஸ்டின்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் சரியா. தமிழுக்கு பிஒய்க்யூஸு, அதுக்கப்புறம் புக்காக்கு எல்லாமே வெப்சைட்டில் ஃப்ரீயாக பண்ணல போயிட்டு இருக்கு. 100% கரெக்டான ஆன்சர்ஸ் செக் பண்ணி தான் போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் போய் படிங்க சரியா. மேத்ஸுக்கும் சொல்யூஷன் நிறையா வீடியோஸ் போட்டாச்சு. உங்கள் சேனல் நியூஸ் ஒன் மேத்ஸ் போட்டு பாருங்கள், ஜாமெட்ரி தனி வீடியோஸ் போட்டுருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். பார்க்கணும், ஒரு சேனல் கிடச்சிட்டா ஃபுல்லாக செக் பண்ணி அனலைஸ் பண்ணுங்கள், எல்லாமே உங்கள் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோ. அதெல்லாம் போக எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியான காசு. நீங்கள் வெளியே போய் பண்ணால் தப்புகள் வருங்க, மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க கடைக்காரங்க, ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கம்மியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸாம் அப்ளை பண்ண நம்பர் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கேன், அது கான்டாக்ட் பண்ணால் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி ஓடிஆர் எஸ்எஸ்சி ஓடிஆர் அப்ளை பண்ணுற எல்லா எக்ஸாம்ஸுக்கு எல்லாமே கம்மியாக ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கரெக்டாக இருக்கும், 100% தப்புலாம் ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோ, நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் சரியா. பண்ணி கொடுத்தாங்க, டீம் தான் பண்ணி கொடுத்துருவாங்க, பயப்பட வேண்டாம் சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த ரேடியா ஆஃப் 2 ஸ்பியர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 1:2, தென் ரேஷியோ ஆஃப் தியர் சர்ஃபேஸ் எதை கேட்குறாங்க. 2 கோளங்களில் ஆரங்களின் விகிதம் 1:2 எனில் அவற்றில் பரப்புகளின் விகிதம் கேட்குறாங்க. இதுதான் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் சரி. ஏரியா பொறுத்தவரை ஃபார்முலாஸ் தான், ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் அவ்வளோதான், ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் சரியா. இப்போ ஸ்பியர் ஃபார்முலா என்ன, அது உங்களுக்கு சர்ஃபேஸில் கேட்குறாங்க. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4πr². ஓகேவா.
2 ஸ்பேர் இருக்கு அப்படின்னா 2 6 எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா 4 வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக் நம்பர், அதுக்கு வந்து 2 போட முடியாது. பைங்கிறது ஒரு வேல்யூ, அதுவும் மாற்ற முடியாது. 6 மட்டும் டிஃபரெண்ட் ஆகும், அதான் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ R1 R2 போட்டுக்கலாம். ஸோ 4 பை R1 ஸ்கொயருக்கும் இன்னொரு ஸ்பேர் இருக்கு, அந்த ரெண்டுக்கு என்ன பண்றாங்க உங்களுக்கு ரேஷியோ விகிதம் கேட்கறாங்க. ஸோ என்ன பண்ணலாம், 4 4 காமன் கட் பண்ணிடலாம், பை காமன் கட் பண்ணிடலாம். R1 1 வந்து 1 வருது. ஸோ 1 ஸ்கொயர் 1 தான் வரும். ஸோ அப்புறம் 2 இருக்கு. ஸோ R2 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் விட 4 1:4 பி சாய்ஸ் ஆன்சர். என்ன கஷ்டம், திருப்பி சொல்லிட்டு உங்களுக்கு சம்ம புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபார்முலா எழுதி 2 டைம்ஸ் எழுதி R1 R2 போட்டு செய்யறது. சப்போஸ் நீ ஃபார்முலா தண்ணி தர ஃபிங்கர் டிப்ல வச்சிருந்தீங்கன்னா இந்த எழுத்துலாம் தேவையே கிடையாது. சரியா, R1 ஸ்கொயர், ஆருக்கு ஸ்கொயரும் தெரியும், ஆரை மட்டும் தான் வரப்போ, ஆர் மட்டும் தான் நீங்க செக் பண்ணணும். ஏன்னா 4 பை தான் எல்லாம் கட்டாயி போயிரும் தெரிஞ்சிடும். கண்ணை மூட்டு மைண்ட்லேயே 1:4 போட்டுட்டு போயிடணும். சரியா, பழகிட்டீங்கன்னா பழக வரைக்கும் செஞ்சாகணும். சரியா, பழகிட்டீங்கன்னா மைண்ட்லேயே ஃபார்முலா மைண்ட்லேயே போட்டு மைண்ட்லேயே கட் பண்ணி மைண்ட்லேயே ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் மட்டும் போட்டு போயிடலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாட்டி கண்டிப்பாக வராது. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பொறுத்தவரை டிஎன்பிஎஸ்சியில் ஹிஸ்ட்ரிலாம் வந்து அப்படி என்ன சொல்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கேட்டுக்கிட்டே. பட் எத்தனை தடவை கேட்டாலும் சரி நாங்கள் தப்பு தான் சார் பண்ணுவோம் அப்படின்னு சில பேர் வீம்புக்கு தப்பு பண்ணி ஆன்சர் மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் இந்த எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் சாய்ஸ் நல்லா வச்சுட்டாங்க, பரவாயில்ல. நல்லா மீன்ஸ் என்ன சொல்ல பிள்ளைங்களுக்கு சாதகம் அமைஞ்சுக்கிட்டு சில நேரங்களில் என்ன தப்பு பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக இருக்கும், அப்படி சாய்ஸ் வச்சுருவாங்க. அப்படி இருந்திருக்கு சில கொஸ்டின் பேப்பரில். இதே கொஸ்டினில் சாய்ஸ் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். பட் இங்கே பிரச்சனை இல்லை. ஓகேவா, சரி கொஸ்டின் பாருங்க. கியூபிக்கல் டேங்க் அண்ட் ஹோல்டு 64,000 லிட்டர் வாட்டர் கொடுக்குறாங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் தி சைடிங் மீட்டர் கேட்க. ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்கன்னு கொடுக்குறாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் விஷயம் கொடுத்துக்க லிட்டரு, சாய்ஸ் மீட்டர்ல இருக்கு. அப்போ கண்டிப்பா நீங்க மீட்டரை மாற்றணும். ஸோ 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நீங்க படிச்சிருந்துக்கணும். படிக்கலையா, இப்போ படிச்சிருங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா, இப்போ 1 மீட்டர் கியூப் 1000 லிட்டர் தெரிஞ்சு போச்சு. சரியா, இப்போ நான் வால்யூம் பாருங்க 60,000 கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணிக்கணும், ஸோ 64,000 1000 டிவைட் பண்ணிக்கலாமா. ஓகேவா, இப்போ லிட்டர் இருக்கு, இது டிவைட் பண்ணி எடுத்து என்ன கிடைச்சாங்க, மீட்டர்ல கிடைச்சிரும். ஸோ கொடுத்துருக்கு என்னது, வால்யூம் தானே. கியூபிக்கல் டேங்க் அப்படின்னா கண்டிப்பா கியூபிக்கல் டேங்க்னா வால்யூம் தான், கியூப்னா வால்யூம் தான். ஸோ கொள்ளலன்னா வால்யூம் எடுக்க முடியும். ஸோ வால்யூம் வந்து 64 மீட்டருக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் கேட்குற சைடு தான் கேட்குறான், அவன் லென்த்தாவது சைடு கேட்குறான். ஸோ வால்யூம் எனக்கு 64 மீட்டர் கியூப் பண்ணா ஏ கேட்குறாங்க. வால்யூம் என்ன, வால்யூம் ஏ கியூப் தானே. ஏ கியூப் தானே கொடுத்துருக்கான், ஸ்டிவன் கொடுத்துருக்கான். அவள் ஏ கண்டுபிடிச்சிக்கலாமா. என்ன பண்ணுவீங்க, கியூப் ரூட் ஆஃப் 64 which is equal to 4 மீட்டர்னு வரும். அவ்வளோதான். ஏதாச்சும் கஷ்டம் இருக்கா, யோசிச்சு பாருங்க. இது அப்படிதான், இவ்வளோ தான் எழுத அவசியமே இல்லை. கன்வர்ஷன்ஸ் மைண்டில் போட்டுக்கணும். 0 கட்டாகி போயிடும். 64 மீட்டர் கியூப் 64 கியூப் வேல்யூ தான் நமக்கு தேவை, சைதான் கேட்குறான். கியூப் போட்டால் இந்த ஸ்டெப்லாம் தேவையில்லாத ஸ்டெப்பு. எதுக்கு எழுதுறேன், பேசிக்காக சின்ன ஸ்டெப்ல இருந்து சிலவங்களுக்கு புரியாமல் இருக்கும், அதுதான் எழுதுறது. ஸோ பழக 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 ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணணும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா, நான் எழுதுறேன்னு சொல்லி நீங்கள் அப்படியே எழுதிட்டு இருக்கக்கூடாது. நாளுகள் போக போக சம்ஸ் பார்க்க வீடியோஸ் போக போக ஸ்டெப்ஸை கட் பண்ணும். பட் நான் வந்து ஸ்டெப்ஸ் வந்து எழுதுற காரணம் ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு தெரியணும். தெரியாமல் எல்லாரும் பாஸ் பண்ணணும், அதான் நம்ம ஏம். எக்ஸ்பர்ட் மட்டும் கிளாஸ் இல்லை, பேசிக் எதுவுமே தெரியாமல் இருந்தால் கூட படித்து பாஸ் ஆகணும், அந்த ஏமில் போகிறதுனால இதான் போகும். பட் நீங்கள் ஸ்டெப் ஸ்கிப் பண்ணி ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்பில் எல்லாமே ஸ்கிப் பண்ணிக்கலாம். பார்த்தோட 64,000 அது லிட்டரில் கொடுத்துருக்கான், சாய்ஸ் மீட்டரில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக யூனிட்டை மாற்றணும்னு தெரிஞ்சிடும். பை 1000 கூட 64 மீட்டர் கியூப்னு வரும். வால்யூம் தான் மீட்டர் கியூப், வால்யூம் ஃபார்ம் ஏ கியூப். ஏ கியூப் 64 அப்படின்னா ஏ என்ன, ரூட் கியூப் போடுவீங்க, அவ்வளோதான், 4 முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இனி ஒரு 3-4 கொஸ்டின் வரிசையா கண்டினியூஸா 3-4 கொஸ்டின், ஆமாம் 4 கொஸ்டின் இருக்கு. கண்டினியூஸா என்ன பண்றாங்கன்னா இந்த சிம்பிள்டஸ் காம்பவுண்டஸ் இருக்குல்ல, தனி வட்டி கூட்டு வட்டி, அதை வச்சு செஞ்சிருக்காங்க. ஒரு கரெக்டாக 5 கொஸ்டின் இருக்கு, வரிசையா இருக்குப்பா. அவ யோசிச்சு பாருங்களா, கொஸ்டின் கேட்கும்போது டாபிக் வைஸ் பிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி டாபிக் தான் கேட்கணும், டாபிக் கை வச்சா வரிசையா கேட்டோம் அப்படிங்கிற மைண்ட் செட் எல்லாம் கொஸ்டின்ஸை கேட்கறாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும், டாபிக் வைஸ் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். சும்மா என்னத்தையோ அப்பெல்லாம் பார்த்து வேலைக்கு ஆகும். சரியா, ஓகே பார்ப்போம். The amount is to be repaid on a loan of rupees 12,000 for 1.5 years at 10% per annum. காமன் ஆஃப் வேலையும் கேட்குறான். ஸோ கூட்டு வட்டியில் ஆஃப் வேலை கேட்குறான். ஃபார்முலா தெரியும் இல்லையா, என்ன ஃபார்முலா, ஏஸ் ஈக்குவல் டு பி இன்டூ 1 + R பை ஆஃப் வேல்னால 200 வரும், மேலே வந்து 2n வரும். இதை மறந்துடக்கூடாது. சரியா, அசல் கொடுத்துட்டாங்க கரெக்டா, அசல் கொடுத்துருக்காங்க 12,000 கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ அசல் என்ன பண்ணிக்கணும், 12,000 போட்டுக்கணும். ஸோ பி வந்து 12,000 தெரியும். ஸோ 1 + ரேட் ஆஃப் பட்டி என்ன 10%, 10/200 போட்டுக்கலாம். மேலே 1/2 இருக்கு. ஸோ இது மிக்சர் பர்சன்ட் இருக்கு, கலப்பினத்தில் இருக்கு, பின்னத்தை மாற்றிக்கலாம். 2 × 1 2 + 1 3. ஸோ 2 × 3/2 நம்பர் ஆஃப் பீஸ் என்ன பண்ணலாம், நீ வந்து 3/2 போட்டுக்கலாம். அப்படி போட்டால் 2 கேன்சல் ஆகி போயிடும். கரெக்டா,
இங்கேயும் 0 கேன்சல் ஆகி போயிடும். ஸோ 20 இன்டூ 1 20 + 1 21. அப்போ என்ன இருக்கும் சைடு 12,000 இருக்குமா இன்டூ 21/20 வருமா, மேலே வந்து 3 கியூப்னு இருக்கு. அப்போ 3 டைம்ஸ் எழுதிக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறம் என் வேலை முடிஞ்சு. நீங்க தான் பண்ண போறீங்க. 0லாம் கட் பண்ணி வெட்டி குத்து எல்லாம் பண்ணி எடுத்து ஃபைனலா ஆன்சர் அவன் என்ன கேட்கறான், அமௌண்ட் தான் கேட்கறான். சரியா? பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு ஆன்சர் மட்டும் நான் சொல்லிடுறேன். 1381.9.50 வரும். கரெக்டா பார்த்து கட் பண்ணுங்க. அதாவது 0லாம் கேன்சல் பண்ணி விட்டுறலாம். சாரி 21. சரியா? ஸோ 0 கேன்சல் பண்ணி விட்டுறோம். 3 0 கேன்சல் ஆகி போயிடும். சரியா? ஸோ 2 2 ஸோ 4 இது கட் பண்ண 3ன்னு வரும். கரெக்டா? இது கட் பண்ண முடியாது. என்ன பண்ணி ஆகணும், 21 3 டைம்ஸ் இன்டூ பண்ணணும், ஒரு 3 இன்டூ பண்ணணும், லாஸ்ட்டாக ஒரு 2 வந்து டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணீங்கன்னா கரெக்டாக 1381.50 கரெக்டாக வரும். சரியா? இந்த இன்டூ பண்ணுற கட் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. 21 கியூப் தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? ஒரு 3 இன்டூ வேற பண்ணிடணும். அதில் பாதி எடுத்து ஆன்சர். அவ்வளோதான். இது தெரியாட்டி வீடியோ பாஸ் பண்ணிட்டு பொறுமையாக செஞ்சு பாருங்க. டவுட்னா கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க. சரியா? வீடியோ லைக்லாம் பண்ணுங்க. சும்மா லைக் தான் பண்ண போறீங்க, என்ன கஷ்டமாக போகுது? கஷ்டப்பட்டு வீடியோ கத்துறோம், ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம். லைக் பண்ண மாட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ண மாட்டீங்களா? ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டீங்களா? முடிஞ்சா சப்போர்ட் பண்ண வச்சா வைங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த காம்பவுண்டர்ஸ் தட் ராகுல் அப்படிங்கிற பர்சன் பற்றி கேட்குறாங்க. இன்வெஸ்ட் 8,000 ஃபார் 18 months அண்ட் 10% வரலாம். இது என்னது காமன் சேம் மாடல், ஆனால் கேட்க இன்ட்ரெஸ்ட் கேட்குறான். அவ்வளோதான். அந்த அமௌண்ட்டை கேட்டால் இன்ட்ரெஸ்ட் கேட்க ஒரு ஸ்டெப் பெஸ்ட்டாக வரும். ஆனால் ஃபார்முலா சேம் ஃபார்முலா தான். அமௌண்ட்ஸ் ஈக்குவல் டு P இன்டூ 1 + R/200. ஏன்னா ஆஃப் இல்லை, ஸோ 2 போட்டாகணும். ஹோல் பவர் 2n வரும். சரியா? ஸோ அசல் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, 8,000 கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்து எடுத்து போடுங்க. ஸோ 8,000 இன்டூ 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 10%. ஸோ 10/200. இங்கே பாருங்க 18 மாதம் கொடுத்துருக்காங்க. 18 மாதம் என்ன, ஒரு 12 month + ஒரு 6 மாதம். கரெக்டாக? 12 monthனா 1 year, 6 மாதம்னா பாதி வருஷம். ஸோ சேம் தான். 1/2. ஸோ 1/2 என்னது 3/2 தான் வரும். ஸோ 2 × 3/2 அவ்வளோதான். அங்கே வந்து டீசெண்டாக கொடுத்துருந்தாங்க. 1/2 கொடுத்துருக்காங்க, நம்ம மாற்றிருந்தோம். இங்கே 18 மாதம் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ண விட்டுறது. எந்தாலையும் எந்தாலையும் போகிற தாண்டி இங்கே என்ன 18 போட்டுற மாட்டீங்களா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் 18 கொடுக்குறது. பட் நம்ம நல்லாவே தெரியும், ஃபார்முலாஸ் பொறுத்தவரை நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எப்பவுமே இயர்ஸ்லாம் போகணும், மந்த்தில் போடக்கூடாதுன்னு தெரியணும். அது தெரியாமல் சமைச்ச வேஸ்ட்டு. ஸோ இயலாம் போகணும், இயரை மாற்றிக்கணும். ஸோ இயரை மாற்றி நம்ம 3/2 போட்டு இயரை மாற்றிட்டீங்க. சரிங்களா? இப்போ 2 கேன்சல் பண்ணிடலாமா? அப்புறம் என்ன, இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 20 × 1 20 + 21 அதே தான். 8,000 இன்டூ 21/20. மேலே கியூப் இருக்கனால 3 டைம்ஸ் போய் இன்டூ பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? சாரி, எப்பவுமே 20 தான் வருது. ஓகே, இப்போ இந்த 3 0 கேன்சல் பண்ணி விட்டுடலாம். கரெக்டாக? 2 கியூப் 8ன்னு தெரியும். இதுவும் மொத்தமாக கேன்சல் ஆகிடும். பாக்கி என்ன 21 கியூப். அவ்வளோதான். போட்ட ஆன்சர். இதுதான் கஷ்டம் இருக்கா? என்ன வரும் உங்களுக்கு 9261 வரும். ஆனால் என்ன கேட்குறான் உங்களுக்கு, இன்ட்ரெஸ்ட் கேட்குறான்ப்பா. அப்போ என்ன பண்ணிக்கணும், இன்ட்ரெஸ்ட் கேட்குறான்னா இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ அமௌண்ட்டு 9261 மைனஸ் பிரின்சிபல் மைனஸ் பண்ணுங்க 8,000. ஸோ கரெக்டாக மைனஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா 1261 சொல்லி சி சாய்ஸ் உங்களுக்கு அருமையாக ஆன்சர்ஸ் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இதில் வந்து கஷ்டம் கிடையாது, ப்ராக்டிஸ் பண்ணுங்க வந்துடும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிம்பிள் லெஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? கொஸ்டின் பண்ணிக்கோங்க. பிரின்சிபல் வந்து 70 வருஷம் மாறுது. ஓகேவா? பிரின்சிபலை கேட்குறாங்க, ஆனால் பிரின்சிபல் மாறுன்னு கொடுத்த என்ன அர்த்தம், அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. சரியா? வட்டி விகிதம் 12% கொடுத்தாச்சு, 3 years கொடுத்தாச்சு. ஸோ என்ன ஃபார்முலா, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P + I அப்படின்னு ஃபார்முலா தெரியும் இல்லையா? தெரியாதா? தெரியாட்டி படிச்சிருங்க, அவ்வளோதான். இது என்ன கஷ்டம், தெரியாட்டி படிக்கணும் வந்திருக்கோம். சரி, அமௌண்ட் ஈக்குவல் டு P + இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, P N/100. ஸோ P N/100 போட்டுக்கலாமா? இப்போ P காமனாக இருக்கா, எடுத்துக்கலாமா? ஸோ 1 + N/100 அப்படின்னு போட்டுக்கலாமா? இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணீங்க, சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுவரை ஃபார்முலாஸ் நீங்கள் படித்தாலும் சரி தான், அதில் ஃபார்ம் மறந்தா இந்த மாதிரி டெரைவ் கொண்டு வந்துக்கலாம். ஸோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 17,000. அதான் அர்த்தம், ஒரு அசலானது 12% வட்டி கொடுத்து 3 வருஷத்துல இவ்வளோ மாறுது. அப்போ உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ அமௌண்ட் என்ன, 17,000 இஸ் ஈக்குவல் டு P கண்டுபிடிக்கணும். 1 + நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன, 12% 6 3. ஸோ 12 × 3 போட்டுக்கலாமா, பை 100 போட்டுக்கலாமா? இப்போ கட் பண்ணுங்க. கட் பண்ணால் உங்களுக்கு 4 3s 12. இதுக்கு வந்து 25 வரும். அவ்வளோதான் கட் பண்ண முடியும். இதுமாதிரி கட் பண்ண முடியாது. கரெக்டாக? 25 × 1 25 ப்ளஸ் ஒரு 9 ஒரு 34. அப்போ 17,000 இஸ் ஈக்குவல் டு P × 34/25 வரும். கட் பண்ணால் உங்களுக்கு 17க்கு ஒரு 17 கட் பண்ணால் 1000. இது உங்களுக்கு ஒரு 2 டைம்ஸ் வரும். திருப்பி கட் பண்ணால் ஒரு 500 வரும். கரெக்டாக? ஸோ P = 25 × 500. 25 × 5 போட்டால் 125.
2 0 வரும். ஸோ 12500 அப்படின்னு சொல்லி டி சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சருக்கு கிடைக்கும். டக்கு டக்கு டக்குன்னு போடணும். சரியா? போட்டு இப்படி கட் பண்ணி இது பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு போட்டு ஆன்சர் எடுத்து போட்ட வேண்டியதான். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இப்போ என்ன கேட்குற இன்ட்ரெஸ்ட் கேட்குறான். மாற்றி சிம் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் மாற்றி ஒரே பேட்டர்ன் தான் மாற்றி கேட்குறாங்க. சரியா? 5 கொஸ்டின் வரிசையாக தான் வருது. விச் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் yield இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ₹200 ஃபார் தி பிரின்சிபல் அமௌண்ட் ஃபார் 2000 கொடுக்குறாங்க. சரியா? பண்ணலாமா? ஃபார்முலா என்ன? இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. இது பார்த்து ஃபார்முலா. இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்கான். எவ்வளவு? yield இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா? ₹200 இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான். ஸோ 200 இஸ் ஈக்குவல் டு அசல் தெரியும் எவ்வளவு? ₹2000. ஸோ போட்டுக்கோங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன? 1 இயர். ஸோ 1. ஆர் என்ன கண்டுபிடிக்கணும்? பை 100. 2 0 2 0 கேன்சல். 1 0 கேன்சல். ஸோ 20/2 வரும். ஸோ ஆர் ஈக்குவல் டு 10%. இது என்ன கஷ்டம் இருக்குது? ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஃபார்முலா தெரிஞ்சு டக்குன்னு போட்டு போயிடலாம் இல்லையா? கஷ்டம் தான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வேணா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னு சொல்லலாம் முடியாது. ஓகே, ஓரளவுக்கு இருக்கும். சரியா? சரி, கொஸ்டின் பாருங்க. இன் ஹவு மச் டைம் வில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹3000 at the rate of 8% per annum be same as சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 4000 at 12% per annum for 4 years கொடுக்குறாங்க. டைம் கேட்குறாங்க. 2 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் கொடுத்தா, விச் மீன்ஸ் ₹3000 8% வாங்குறாங்க, ₹4000 12% வட்டி 4 வருஷம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? ரொம்ப சிம்பிள். அந்த மாதிரி தான் இருக்கு. சரியா? நமக்கு வந்து ₹3000 8% இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன கேட்குறாங்க? உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்குறாங்க. ஹவு மச் டைம் கேட்குறாங்க. சரியா? ஆனால் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு சேம் கொடுத்துட்டாங்க. அதுவும் நீங்கள் மைண்ட் வச்சுக்கணும். சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இன்ட்ரெஸ்ட் 1 அதை பார்ப்போம். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PN/100 தானே? பிரின்சிபல் தெரியும் 3000. ஓகேவா? இன்டூ 8% இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது. 2 வருஷம் அப்படி இங்க 4 இருக்கு, அங்க இயர் தெரியாது. அப்படிங்கிற காரணத்தினால என்னுக்கு என்ன பண்றேன்? N1 I1 போட்டு வச்சிருக்கேன். சரியா? பை 100 வரும். ஸோ 2 0 கேன்சல் ஆகி போயிருமா? 13 8 போட்டா 240. அப்போ இன்ட்ரெஸ்ட் 1 இஸ் ஈக்குவல் டு 240 N1 அப்படின்னு வரும். இப்போ பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா டேட்டாஸ் நமக்கு அன்னொன்னு இதுக்கு வச்சுக்கலாம். சரியா? அடுத்து செகண்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. இன்ட்ரெஸ்ட் 2 இஸ் ஈக்குவல் டு PN/100 தானே? 4000 பிரின்சிபலா இன் 12% இன்டு 4 இயர்ஸா பை 100 போட்டுக்கலாமா? ஸோ 2 0 கேன்சலா? இப்போ இன்டு பண்ணி எடுத்துக்கலாமா? இங்கே 12 இருக்கு, இங்கே ஒரு 8 இருக்கு, சாரி 16 இருக்கு. 4 இன்டு 4 இல்லையா? 12 இன்டு 16 வரும். ஸோ 12 16 சார் என்ன? 192. சரியா? இப்போ I2 இஸ் ஈக்குவல் டு 192, ஒரு 0 பாக்கி இருக்கு. ஸோ 1920 வரும். சரியா? இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சேம் அஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. சேம்னு கொடுத்துட்டான். கரெக்டாக இங்கோட இன்னும் சேம் கொடுத்துட்டான் இல்லையா? அப்போ இன்னும் ஈக்குவல் பண்ணிக்கலாமா? ஸோ 240 N1 இஸ் ஈக்குவல் டு 192 ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ N1 இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ஒரு 8 டைம்ஸ்னு வரும். சரியா? கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 24க்கு 24 8 போட 192. அப்போ N1 8. ஸோ 8 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சி சாய்ஸ் உங்கள் ஆன்சர் வரும். ஒன்றுமே இல்லை, 2 இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், இக்குவேட் பண்ணி ஆன்சர். அவ்வளோதான். சரியா? சேம் வார்த்தை கொடுத்தனால என்ன பண்ணணும்? சமம்னு கொடுத்தனால ஈக்குவல் பண்ணி இந்த இடத்துல ஈக்குவல் போட்டு ஈக்குவல் பண்ணிக்கிறோம். அந்த N1ஐயும் அந்த I1ஐயும் இந்த I2 இருக்குல்லையா ஈக்குவேட் பண்ணி கொண்டு வரோம். அவ்வளோ விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? ஓகே, அதுக்கப்புறம் டக்குன்னு பேர் வந்து கொஸ்டின் பாருங்க. ரேஷியோ விச் ஆர் ஃபாலோயிங் நாட் ஈக்குவல் கொடுக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? 1624 இருக்கு இல்லையா? இதை கட் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு 2/3 வரும். ஸோ கொடுத்துக்க 4 சாய்ஸில் இதான் வந்து 2/3 வரலையோ அதான் ஆன்சர். இதை கட் பண்ணால் 5 2s 10, 5 15. இதை கட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 4க்கு போடலாமா? 6க்கு போடலாம். 6 2s 12, 3 தான் வரும். இதை கட் பண்ணால் 3 2s 6. இது மூணுமே 2/3 கொடுத்தது 2/3 தான். இது மட்டும்தான் வித்தியாசப்படுது. 20 கட் பண்ணால் வரும் உங்களுக்கு 4 5s 20, 4 7 20, 5/7 வருது. இதான் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ சி சாய்ஸ் உங்களுக்கு 20/20 தான். உங்களுக்கு புரிஞ்சுல? உங்களுக்கு கட் பண்ணி இது வந்து நாட் அண்ட் ஈக்குவலண்ட், இந்த விகிதத்திற்கு சமமான விகிதம் அல்லாத இருக்குதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ பார்த்து போட்டுக்கலாம். சி சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்னா வந்து ஈஸி. சரியா? குமரனிடம் ₹600 உள்ளது. அதனை விமலா மற்றும் யாழ்னிக்கு இடையில் 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார் எனில் இருவரின் யாருக்கு பணம் அதிகமாக கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா பாருங்களா, விமலா யாழ்னி 2 3ன்னு பிரிக்கிறாங்க. அப்போ கன்ஃபார்ம் வந்து 2 3 பங்கு பிரிக்கும் போது இதான் ஜாஸ்தியா இருக்கு. செகண்ட் இருக்கு யாரு? யாழ்னி. அப்போ யாழ்னியும் ஜாஸ்தியா வரணும். சரியா? அப்போ யாழ்னி தான் ஜாஸ்தியா வரணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சாய்ஸ் தான் ஆன்சர் வரலாம். என்ன இருக்கு? யாழ்னி கெட் மோர், இந்த சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர் வரலாம். கரெக்டா? யாழ்னி கெட்ஸ் மோர், இந்த சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர் வரலாம். இது உங்க ஆன்சர் வரலாம். ஸோ மூணுமே உங்க ஆன்சர் வரலாம். சரியா? இது மட்டும் வர வாய்ப்பு இல்லை. ஓகே, எவ்வளோன்னு பார்க்கணும். பார்த்துருமா? சரி,
டோட்டல் அமௌண்ட் என்ன 600 போட்டுக்கோங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கொஸ்டினில் என்ன கொடுத்துக்கோ மேலே போடணும், மேலே என்ன போட்டிங்களோ சேம் பேராமீட்டர் கீழே போடணும். மேலே போட்டு டோட்டல் அமௌண்ட் தானே, அப்போ நீங்கள் டோட்டல் பண்ணிக்கோங்க. 2 + என்ன 5 கீழே போட்டுக்கோங்க. நமக்கு தேவை என்ன, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தேவை. ஹவு மச் முதல்ல கேட்குறாங்க, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வித்தியாசம் கேட்குறாங்க. ஸோ வித்தியாசம் எடுத்துக்கோங்க. 2 3 டிஃபரன்ஸ் என்ன, 3 - 2 1 தானே, இன்ட்டு 1ன்னு போடுங்க. அவ்வளோதான் ஆன்சர். இது கட் பண்ணால் 5க்கு 16 சொன்னால் 120 டைம்ஸ் போகும். சரியா, அப்போ 120 தானே, 3 கம்பேர் பண்ணால் இது மட்டும் கரெக்டாக இருக்கும். ஸோ யாழ்லையும் வந்து 120 rupees ஜாஸ்தி வாங்குறாங்க. யாழ்லையும் ஜாஸ்தியாக வாங்குறாங்க. எவ்வளோ ஜாஸ்தி பார்க்குற டிஃபரன்ஸ் எடுக்கணும். மேபி நீ 1 போட தெரியலையா, ஃபர்ஸ்ட் 2 போடுங்க. இதே மாதிரி செஞ்சு 3 போடுங்க. 2 மைனஸ் பண்ணணும், அது கஷ்டம். 1க்கு 2 ஸ்டெப். அதான் டேரக்ட் ரன் பண்ணிக்கலாம். அவன் கேட்குற டிஃபரன்ஸ் அப்படிங்கிற காரணத்தினால டேரெக்டாகவே என்ன பண்ணலாம் வந்து அந்த 3 இன்ட்டு மைனஸ் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக போட்டு சால்வ் பண்ணிக்கலாம். கொஸ்டினை கொடுத்துக்க மேலே அதே பேராமீட்டர் கீழே என்ன தேவையோ இன்ட்டு பண்ணி போடணும். சிம்பிள், முடிஞ்சு. இந்த கொஸ்டின் புக்கெல்லாம் இருக்குது. சரியா, நான் பார்த்து படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நல்ல ஒரு கொஸ்டின். ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் 2 கோன் கொடுக்குறாங்க. 2 கொடுக்குறாங்க. ஹைட் ஆஃப் செகண்ட் கோன் இஸ் டபுள் தி ஹைட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கோனு. ரேஷியோ ஆஃப் தி ரேடியஸ் கொடுக்குறாங்க. சரியா, இரு கூம்பின் கன அளவுகளில் விகிதம் 2:3 எனில் இரண்டாவது கூம்பின் உயரம் முதலாவது கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு அப்படிங்கிற கொடுத்துக்கிட்டு அவற்றின் ஆரங்களின் விகிதத்தை கேட்குறாங்க. என்ன கொஸ்டின் போங்க. ஸோ வால்யூம் ஈக்குவல் டு, ஸோ கோம்பு, சரியா, கூம்புன்னு கொடுத்தனால ஃபார்முலா எடுத்துக்கணும். 1/3 πr² ஆயிடுச்சு. இது தெரிஞ்ச ஃபார்முலா. கரெக்டா, 2 கோன் கொடுத்தாச்சு. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும், வால்யூம் 1 எடுத்தால் இன்னொன்று வால்யூம் 2 கூட கன்சிடர் பண்ணி எடுத்துக்கணும். தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. R1² H1 R2² H2 போட்டுக்கலாம். சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, இப்போ ரெண்டுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, ரேஷியோ அப்படின்னு கொடுத்து 2/3 கொடுத்தாச்சு. அப்போ எடுத்துக்கலாம். 2/3 எடுத்துக்கலாமா, இஸ் ஈக்குவல் டு 1/3 πr1² H டிவைட் பை 1/3 πr2² போட்டுக்கலாம். நம்ம ஹைட்ஸ் கொடுத்துட்டோம். ஹைட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கோன் வந்து டபுள் கொடுத்துட்டோம். ஹைட் ஆஃப் செகண்ட் கோன் வந்து டபுள் தி ஹைட் ஃபர்ஸ்ட்னு கொடுத்துட்டு ஹைட்ஸ் இங்கே இருந்துச்சுன்னா இது 2 ஹைட்ஸாக வரும். புரியுது உங்களுக்கு. ஹைட் ஆஃப் செகண்ட் கோன் வந்து ஃபர்ஸ்ட்டாக கம்பேர் பண்ணும்போது டபுள் த ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கோன் ஹைட்ஸ்னு எடுத்தால் செகண்ட் கோன் ஹைட்ஸ் 2 ஹைட்ஸாக இருக்கும். சிம்பிள். ஓகேவா, இப்போ நம்ம தேவையில்லாம் கட் பண்ணிக்கலாம். தேவையில்லாம் இல்லை, சேம் கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டாச்சு. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஹைட்ஸும் ஆயிரும், கேன்சல் ஆகி போயிடும். ஓகேவா, இப்போ என்ன இருக்கு, பாக்கி இருக்கிறது 2/3 இஸ் ஈக்குவல் டு R1² டிவைட் பை 2R2² இருக்கு. இந்த 2 என்ன பண்ணலாம், கிராஸ்ல இன்டூ பண்ணலாமா. அப்போ 2 இன்ட்டு மேலே தான் கொண்டு போக முடியும். அன்சைட் போனால் மேலே தான் போகும். அப்போ என்ன வரும், எனக்கு 4 வரும். ஸோ 4/3 இஸ் ஈக்குவல் டு R1² பை R2² இருக்கு. அவன் என்ன கேட்குறான், ரேடியஸுக்கு ரேஷியோ கேட்குறான். அப்போ R1² R2² அப்படின்னு சொல்லும்போது ரூட் எடுத்துடலாம். அப்போ தான் R1 கிடைக்கும். ஸோ மொத்தம் ரூட் எடுத்துலாமா, இது கேன்சல் ஆகி போயிடும். அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 4 ரூட் எடுத்தால் 2ன்னு வரும். கரெக்டாக, கீழே ரூட் எடுக்க முடியாது. 3 அப்படி தான் இருக்கும். ஸோ ரூட் 3 போட்டுருக்கோம். அவ்வளோதான் ஆன்சர். இஸ் ஈக்குவல் டு R1 பை R2. ஸோ 2/2 √3 உங்க ஆன்சர் இருக்கும். புரிஞ்சிச்சு இல்லையா, R1² இருக்கு. நமக்கு தேவை R1 R2 ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணிக்கணும், அந்த ஸ்கொயர் இந்த மாற்றி கொண்டு வந்து ரூட்டில் வரும். ஸோ √4க்கு 2ன்னு தெரியும். √3க்கு வேல்யூ நமக்கு அப்படிதான் போட்டாகணும், பிரிக்க முடியாது. அப்படி போட்டுக்கோங்க. 2/√3. சிம்பிள், முடிஞ்சு. அவ்வளோதான். இது என்ன கஷ்டம் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் சமைச்ச புக்கிலே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நியூ சமைச்ச மேத்ஸ் போல்டர் பார்த்து உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஓரளவு விளக்கி கொடுக்கும். கொஸ்டின் ரீட் பண்ணல, நீங்கள் ரீட் பார்த்துக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணி நான் விளக்கம் கொடுத்துறேன். சரியா, 3 பேர் இருக்காங்க. சொந்த ஊருக்கு போகிறாங்க. ஒவ்வொரு நாள் கேப்பில் போகிறாங்க. ஒருத்தவங்க வந்து 5 days கேப்பு, ஒருத்தவங்க 6 days கேப்பு, இன்னொருத்தவங்க 10 days கழிச்சு என்ன பண்ணுறாங்க, 5 days ஒர்க்கா 6 days ஒர்க்கா 10 days ஒர்க்கா போயிட்டு இருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து அக்டோபர் 1 மீட் பண்ணிட்டாங்க. ஊரில் வந்து மீட் பண்ணிட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, திருப்பி எப்போ அவங்க மீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. சரியா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தா என்ன கொஸ்டின் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கொஸ்டின் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தவுடன் கண்டிப்பாக தெரிய வேண்டும். சரியா, ஸோ 5 days 6 days 10 days 3க்கு என்ன பண்ணோம், எல்சிஎம் எடுக்க வேண்டும். ஸோ 2 போடலாம். 5 3 இங்கே 5 3 5 போட்டால் இந்த மாதிரி வருமா. ஸோ 3 5 2 10 10 எனக்கு 30. ஸோ எல்சிஎம் எனக்கு என்ன வரும், எனக்கு 13 வரும். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், அக்டோபர் 1 இருந்து 30 days கழிச்சு சேர்ந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ அக்டோபர் 1 மொத்தம் அக்டோபர் வந்து எத்தனை டேஸ் உண்டு, 31 நாட்கள் உண்டு. தெரியும் இல்லையா, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ அக்டோபர் 1 இருந்து 30 days கழிச்சு, இப்போ அக்டோபர் 1 + ஒரு 30 அக்டோபர் 31 என்ன பண்ணுவாங்க, 3 பேரும் சேர்ந்து மீட் பண்ணுவாங்க. 31st அக்டோபர். அவ்வளோதான். ஏ சாய்ஸ் ஆன்சர். என்ன கஷ்டம் இருக்கு, ஒரு கஷ்டம் இல்லை சார் அப்படின்னு சொல்லணும். கமெண்ட்ஸ்லேன்னு சொல்லுங்க. சரியா, அடுத்து பாருங்க. அதே பேட்டர்னில் ஒரே மாதிரி மாடல். அப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் கை வச்சா சேம் பேட்டர்ன் தான் வருது. ஸோ
இது அப்படிதான் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 4 மொபைல் இருக்கு வீட்டில். 5 மணிக்கு 4 மொபைல் சேர்ந்து லிங்க் ஆகுது. அப்புறம் ஸ்னூஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு மொபைல் உங்களுக்கு 20 மினிட்ஸும் 15 மினிட்ஸும் 25 மினிட்ஸும் அப்படின்னு கேப்பில் என்ன ஆகுது உங்களுக்கு பிளிங்க் ஆகுது. சரியா? அப்படி ஆகுது. அப்புறம் எனக்கு திருப்பி எப்போ வந்து சேம் டைமில் எனக்கு பிளிங்க் ஆகும் அப்படி மாதிரி கேட்குறாங்க. சரியா? ஓகே, 15 மினிட்ஸு 20 மினிட்ஸு 25 மினிட்ஸு 30 என்ன பண்ண போதும் சேம் தான், எல்சிஎம் கொஸ்டின் தான். ஸோ 15 20 25 30 எல்சிஎம் எடுத்துலாமா? இல்லை 5 கரெக்டாக 5 போட்டலாமா? 5 to 15 ஒரு 4 ஒரு 5 ஒரு 6 3 போட்டால் 1, 4, 5, 2 2 போட்டால் 1, 2, 5, 1. ஸோ அவ்வளோதான், எதுவும் பண்ண முடியாது. 5 into 2 10 வரும். இங்கே ஒரு 5 into 2 ஒரு 10 வரும். 3 மட்டும் இருக்குது 3. ஸோ அதெல்லாம் இது பண்ணலாமா? ஸோ 300 இணைவெண்ட் மினிட்ஸ்னு வரும். சரியா? ஸோ 3 மினிட்ஸ் இருக்கு. ஏன்னா 5 மணிக்கு கரெக்டாக என்ன ஆகுது, சேர்ந்து ரிங் ஆகுது. அப்போ அங்கே ஹவரில் இருக்குது, இங்கே மினிட்ஸில் இருக்குது. இப்போ என்ன பண்ண போதும், ஹவர் மினிட்ஸை மாத்திரக்கு 60 என்ன பண்ணி பே பண்ண போதுமா? அப்போ என்ன வரும், எனக்கு ஹவரில் மாறிடும். சரியா? அதை கட் பண்ண 0 போயிடும். 30/6 5. ஸோ 5 ஹவர்ஸ்னு வரும். விச் மீன்ஸ் 5 மணிக்கு காலத்தை சேர்ந்து ரிங் ஆச்சு இல்லையா, அதுலேருந்து 5 ஹவர்ஸ் காலையில் திருப்பி ரிங் ஆகும். ஸோ ரிங் ஆகும். 5 AM + 5 ஹவர்ஸ் போட்டால் 10 AM 10 மணி காலையில் எனக்கு என்ன ஆகும், திருப்பி ஒரே மாதிரி 4 மொபைலும் சேர்ந்து ரிங் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். ஈஸி கொஸ்டின். ஓகேவா? அப்படி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈஸி கொஸ்டின் தான். ஒரு புக்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா 220 மேத்ஸ் புக் வச்சிருக்காரு, 380 தமிழ் புக் வச்சிருக்காரு, 420 இங்கிலீஷ் புக் வச்சிருக்காரு. சரியா? எனக்கு சேல்ஸ் பண்ணும், பாக்ஸ் போட்டு சேல்ஸ் பண்ணும், சப்ஜெக்ட் வைஸ் ஈக்குவலன்ஸ் கொடுத்தாச்சு. எனக்கு கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் எத்தனை பாக்ஸ் மேக்ஸிமம் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் ஹைச்செப் கொஸ்டின் எல்லாம் புக் சமைச்ச புக் இருக்குது. சரியா? ஸோ ஹைச்செப் கொஸ்டின் 3 நம்பர் என்ன பண்ணும், ஹைச்செப் எடுத்துக்கோங்க. 220 380 420 எடுத்துக்கோங்க. ஹைச்செப் எடுக்கலாமா? 2 போடுங்க. ஸோ 110 இப்போ 38. அதுக்கு முன்னாடி இந்த 0லாம் காமனாக இருக்கா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு பை 10 போட்டால் அந்த 0லாம் கேன்சல் ஆகி வரும். சரியா? வேலை ஈஸி. அப்புறம் 19 வரும், அப்புறம் ஒரு 21 வரும், அப்புறம் 11 9 21 காமனாக போகாது. இங்கே நிப்பாட்டிடலாம். நம்ம 2 மட்டும் ஆன்சர் போட்டக்கூடாது. இங்கே பை 10 போட்டிங்க இல்லையா, அப்போ இன்ட்டு 10 போட்டுக்கணும். ஸோ 2 × 10 20. அப்படி இல்லையா 0 கேன்சல் பண்ணி கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆன்சர் வரும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோ 110 190 21 210 போட்டால் திருப்பி நீங்கள் கட் பண்ணி எடுத்து 2 போட்டு எந்த போகிறதுக்கு 0 காமனாக டேரெக்டாக பை 10 போட்டு லாஸ்ட்டில் இன்ட்டு 10 போட்டுக்கணும். என்ன நீங்கள் டிவைட் பண்ணீங்களோ அதை லாஸ்ட் இன்ட்டு பண்ணிக்கலாம். ஸோ 20 வருதா? அவ்வளோ ஆன்சர். மொத்தம் 20 பாக்ஸ் இருந்தால் போதும். இத்தனை புக்ஸ் நான் ப்ராப்பர் என்ன பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் நான் அரேஞ்ச் பண்ணி புக்கை நான் பேக் பண்ணி அனுப்பிடலாம். சரியா? சப்போஸ் ஒவ்வொரு பெட்டியும் எத்தனை புக்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ல புக்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணிக்கணும், 20 பெட்டி மொத்தமா 20 பெட்டியில் நீ 220 மேக்ஸ் புக் அடி வைக்கணும். அப்போ 220/20 போட்டால் ஒரு பெட்டியில் வந்து எத்தனை மேக்ஸ் புக் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் மொத்தம் 20 புக் இருக்கு, 20 பாக்ஸஸ் இருக்கு. 20 பாக்ஸஸ்க்குள்ள தான் என்ன பண்ணுவீங்க, 220 மேக்ஸ் புக் அடிக்க வைக்கணும். அப்போ ஒரு பெட்டி எத்தனை டிவைட் பண்ணால் போதும். 380/20 போட்டால் எத்தனை தமிழ் புக் ஒரு பெட்டில் இருக்கும், 420/20 போட்டால் எத்தனை இங்கிலீஷ் புக் ஒரு பெட்டில் இருக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். அது கொஸ்டின் கேட்கல, நான் கேட்டஸ்ட் பார்த்து தான் கேட்குறான். ஸோ கேட்ட கொஸ்டின் ஆன்சர் என்ன தான் 20 மட்டும் ஆன்சர் வரும். கொஸ்டின்ஸ் கேட்குற போது மாற்றிக்கலாம். பட் புக்கில் வந்து ஒவ்வொரு பெட்டிலையும் எத்தனை சப்ஜெக்ட் வைஸும் கேட்டிருந்தாங்க, சமைச்ச புக்கில் தான் இருக்கு கொஸ்டின். சரியா? எங்கே அப்படி கேட்கல, ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. LCM ஆஃப் 78 39 78 கொடுத்தாச்சு. எனக்கு ஜிசி என்ன கொஸ்டின் பார்த்தீங்களா, என்ன இருக்கு ஒன்றுமே இல்லை. LCM × HF = H × Y அப்படின்னு சொல்லி ஃபார்முலா எடுத்துடக்கூடாது. சரியா? இங்கே வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வரும், அது தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸை கொடுத்துருங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் டைமில் வந்து போன குரூப் 4 வந்து இந்த ஒரு சிக்கல் நடந்துச்சு. சரியா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. HCFக்கு மேலே என்ன வரும், N-1 கான்செப்ட் வரும், மறந்துடக்கூடாது. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்தாலே இந்த N-1 போட்டு பழகிருங்க, அப்போதான் மறக்காது. சரியா? இப்போ 2 நம்பர்ஸ் பிரச்சனை இல்லை, 3 நம்பர்ஸ் 4 நம்பர்ஸ் போதுன்னா என்ன வரணும், N-1 3 நம்பர்ஸ் 3 போட்டு மைனஸ் பண்ணோம். பார்த்துக்கோங்க, சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரியா? LCM ஆஃப் 78 39 சில நம்பர் இருக்கு, 78 39 கொடுத்துருக்காங்க. ரைட்டா? LCM 78, ஸோ 78 HCF எனக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைச் கண்டுபிடிங்க. என்னத்தை இருக்கு பாருங்க, 78 கேன்சல் பண்ணால் முடிஞ்சு போச்சு. HCF என்னது 39. என்ன இருக்கு, கொஸ்டின் கேட்டவங்களே சொல்லணும். கட் பண்ணது கூட கஷ்டம் இல்லை, ஃபார்முலா தெரிஞ்சா ஈஸி, அவ்வளோதான். ஸோ இதே 3 நம்பர்ஸ் கொடுத்து என்ன பண்ணிக்கணும், அந்த 3 - 1 போட்டு 2 போடுவீங்க. இப்போ 2 நம்பர்ஸ் அப்படிங்கிற காரணம் தான் 2 - 1 போட்டால் 1 தான். அந்த ஹைட்ஸ் வேரி ஆகாது, அதனால அந்த N-1 காலப்போக மறைஞ்சு போச்சு. சரியா? அப்போ நம்ம இனிமேல் என்ன பண்ணிக்கணும், லாஸ்ட் குரூப் 4 அப்படி கேட்டனால நீங்கள் எப்பவுமே N-1 அப்படிங்கிற கான்செப்டை மைண்டில் வச்சு சமைச்சிங்க, மறக்காது. சரியா? 3 நம்பர்ஸ்லாம் கொடுத்து அந்த ஃபாலோ பண்ண பெட்டராக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A man purchased cycle for rupees 600 and sold it for rupees 480. Find the last person கேட்குறாங்க.
ஸோ 600க்கு வாங்குறாங்கப்ப 480 விற்கிறாங்கப்பா, பார்த்துக்கோங்க. சரியா? லாஸ்ட் பர்சன் கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் பர்சன் ஃபார்ம் அண்ட் லாஸ்ட் பர்சன் ஈக்குவல் லாஸ் பை சிபி இன்டூ 100. லாஸ் என்ன பண்ணுவீங்க? வாங்கினே விற்று மைனஸ் பண்ணால் போதும். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 480 ஒரு அங்கே ஒரு 580 120 வரும். ஸோ 120 லாஸாக இருக்கும். பை உங்களுக்கு ஒரு சிபி வந்து தெரிஞ்சது தான். இதான் காஸ்ட் ப்ரைஸு. வாங்கினா விற்றீங்க அப்படின்னு கொடுத்துருக்கான். சோல் 450 சிபி 600. ஸோ 120 டிவைட் பை 100 இன்டூ 100 போனால் ஆன்சர் கிடச்சிருமே. 2 0 கேன்சல் விட்டுக்கோங்க. 6 கவுண்ட் 2 டைம்ஸ் 20% ஆன்சர் இருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சு. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியாக வந்து ஆன்சர்ஸ் கிடச்சிரும். லாஸ்ட் பர்சன்ஸ் ஈக்குவல் லாஸ்ட் பை சிபி இன்டூ 100 செக் பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் ஸ்கூல் 820 பாய்ஸ் இருக்காங்களாம், 60% கேர்ள்ஸ் தான். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கேட்குறாங்க. 820 பாய்ஸு, 60% கேர்ள்ஸு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சு போடுங்க. எப்பவுமே கொஸ்டினில் கொடுத்துக்க மேலே போடணும், அதே பேராமீட்டர் அப்படி கீழே போடணும், என்ன கேட்டிருக்கோம் இண்டு பண்ணி போடணும். சரியா? கொஸ்டின்ல வந்து 820 பாய்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ 820 பாய்ஸும் மேலே போட்டுரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? ஸோ மேலே போயிட்டு இருக்க பாய்ஸ் அப்படிங்கிறனால கீழே பாய்ஸ் தான் போடணும். இப்போ பாய்ஸுக்கு பர்சன்ட் கொடுக்கல. ஒரு கிளாஸில் கேர்ள்ஸ் 60%னா பாக்கி யாராக இருப்பாங்க? டிரான்ஸ்ஜெண்டர் வருவாங்க சார்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சரியா? அது வந்து நமக்கு ஓகே, நமக்கு லைஃப்பில் இருந்தாலும் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும்போது பாய்ஸ் கேர்ள்ஸ் மட்டும்தான், மேல் பெண் மட்டும்தான். ஸோ 60% கேர்ள்ஸ் அப்படிங்கிறனால மிச்சம் யார் பாய்ஸாக இருப்பாங்க. எவ்வளோ இருப்பாங்க? 100ல் 60 போயிட்டுனா 40. ஸோ 40 வந்து பாய்ஸாக இருப்பாங்க. ஸோ கீழே 40 இன்டூ கேர்ள்ஸை கேட்குறாங்க. கேர்ள்ஸ் கவுண்ட் என்ன? 60%. இன்டூ 60. அவ்வளோ ஆன்சர். 0 கேன்சலாக போயிடும். இது கட் பண்ணால் 2 டன் வரும். 210 இன்டூ 6 அப்படின்னு போட்டால் 1260 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். இந்த சாய்ஸில் இல்லை. ஸோ தப்பு. சரியா? ஆன்சர் 1 to 6 தான் வரும். பிரச்சனை மிஸ்டேக் இருக்குது. சரியா? பட் கீ தான் கொடுத்துருந்தாங்க. 1 to 3 வர வாய்ப்பே கிடையாது. ஆன்சர் 1 to 60 தான். ஸோ பார்த்துக்கோங்க. சாய்ஸ் மிஸ்டேக் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A man has 5. இந்த கொஸ்டின் திரும்பி சொல்கிறேன், தப்பு. ஓகேவா? பட் கொடுத்த ஆன்சர் தான் 1 to 3 வர வாய்ப்பே கிடையாது. சரியா? ஓகே, ஏன்னா கொஸ்டின் கொடுத்த மேலே சேம் பேனரி கீழே என்ன கேட்டிருக்கான், இது சால்வ் பண்ணால் இதான் வரும். அதுவும் பாருங்கள், 1 தான் முடியுது, 6 தான் இருக்குது. 6 தான் வரணும், 3 தான் வர வாய்ப்பே இல்லை. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு மனுஷன் வந்து 532 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கான். அரேஞ்ச் பண்ணணும். 21 ஃப்ளவர் பாட் வச்சு ரோ அரேஞ்ச் பண்ணணும். அவர் அரேஞ்ச் பண்ணால் எத்தனை கம்ப்ளீட் ரோஸ் வரும்னு கேட்குறாங்க. எத்தனை பார்ட் வந்து எனக்கு மிச்சம் இருக்குன்னு கேட்குறாங்க. சரி, என்ன பண்ண போதும்? 932 இருக்கு இல்லையா, 21 ஃப்ளவர் வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறீங்க. அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணால் 21 25 இன்டூ பண்ணேன் அப்படின்னா எனக்கு அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணுறேன். ஏன்னா 5ன்றனால 21 கட் ஆகுங்கிறதான் கட் பண்ணுறேன். செக் பண்ணி பார்க்கலாம். 525 வரும். ஓகேவா? இது எப்படி டக்குன்னு போடன்னு சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாது. ஏன்னா 21 இருக்கு, 500 இருக்கு. சரியா? ஸோ 21 கூட 25 இன்ட்டு பண்ணால் மேபி 25 இன்ட்டு 50 500 கரெக்டாக வந்துடாதா அப்படின்னு கான்செப்டில் 25 போட்டு பார்த்தேன். நீங்கள் ஓனாக போட்டு பார்க்கணும். கட் பண்ணி கூட எடுத்துக்கணும், தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? 21 கூட 25 என்ன அர்த்தம்? 21 பாட்டை வச்சு 25 ரோஸில் அரேஞ்ச் பண்ணால் எனக்கு 525 பாட் அரேஞ்ச் முடியும். இப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 32 இருக்குது. அப்போ 25 ரோஸ் வரும். ஸோ அவங்க கேட்ட ரோஸ் ஒரு கொஸ்டின் ஓகே. எத்தனை ரோஸ் கேட்குறாங்க இல்லையா, கம்ப்ளீட் ரோஸ் 25 வரும். அப்போ ஒரு சாய்ஸாக இருக்குது, இதான் ஆன்சர் வரும். வேற எல்லாம் 25 வரல இல்லையா, 25 வரும். அதுக்கப்புறம் 525 பார்ட்ஸ் தான் வைக்க முடியுது. ஆனால் மொத்தம் 32 பூந்தொட்டிகள் இருக்குது. மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 532 மைனஸ் 525 7. ஸோ ஆன்சர் எனக்கு பி சாய்ஸ் தான் வரும். அவ்வளோதான். அப்ராக்சிமேட்டாக கூட போட்டுக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மிச்சத்தை பார்த்து போட்டுக்கோங்க. அல்லது 530 டிவைட் பண்ணி பாருங்கள். 21 தான் என்ன வரும்? 2 டைம்ஸ் போட்டு பாருங்கள், 42. பாக்கி என்னங்க ரிமைண்டர்லாம் போடுங்க. போட்டு எடுத்து கொஞ்சம் வரும், ஸ்டெப் டிவைட் வரும். அது இல்லை அப்படின்னா மைண்ட்லேயே என்ன பண்ணலாம், 500 இருந்ததுன்னா 25 போட்டால் கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கூட போட்டுக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வரும், இல்லது கஷ்டம் தான். சரியா? ஸோ இதோட இந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இந்த கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோலாம் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் அடுத்தது வீடியோஸ் படித்து அவங்க நோட்டிஃபிகேஷன் வரும். சேனல்லேயும் நீங்கள் டெலிகிராம் சேனல் குரூப் இருக்கு இல்லையா, அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வெப்சைட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எல்லா நோட்ஸும் ஃப்ரீயாகவே கிடச்சிரும், நோட்டிஃபிகேஷன் வரும், செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன். ஓடிஆர்லாம் அப்ளை பண்ணிடலாம். அதெல்லாம் வந்து நமக்கு கான்டாக்ட் பண்ணால் பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பை, டேக் கேர்.